ஹலோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம் மெஹந்தி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை தான் சேவ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு செல்லோ டேப் வேணும். ஸோ டேப் வச்சுக்கோங்க, சிசர் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 பாக்ஸில் இருக்க ஒரு வீடியோ வந்து கட் ஆகிருக்கும். ஸோ அது வந்துட்டு வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கவர் பண்ண முடியல. பட் அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் 3rd கிளாஸ்ல வந்து கரெக்டாக வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இப்போ செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய செல்லோ டேப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்னது இருந்தால் கவர் பண்ண முடியாது. பெரிய செல்லோ டேப் மேலே வச்சு கீழே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அப்படியே லென்த்தாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் இதை சைடில் போட்டாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் ஓகே. பட் நீங்கள் செல்லோ டேப் இப்படி வச்சு தான் நீங்கள் கவர் பண்ணணும். சின்ன செல்லோ டேப் இதுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் பெரிய டேப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் ஒட்டுங்க. காயாத முன்னாடி ஒட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்மெட்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? காஞ்சதுக்கப்புறம் ஒட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக அது மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. உள்ள ஹம்ஸ்லாம் இருந்தால் எதாவது பிரேக் ஆகிடும். ஸோ லைட்டாக மட்டும் பண்ணுங்கள். தென் அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டு நெக்ஸ்ட் பேஜ் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுடைய நோட் ரெக்கார்டை கவர் பண்ணணும். நாளைக்கு உங்கள் கிளைண்ட் கிட்ட காட்டும்போது இல்லைனா உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெக்கார்ட் நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேவ் பண்ணி கவர் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் இதே மாதிரி கவர் பண்ணி வைங்க செல்லோ டேப் போட்டு. தென் எட்ஜில் வந்து சிசர் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். கையால் கட் பண்ணாதீங்க. அப்போ தான் நோட்டில் வந்து ஷேப்பாக இருக்கும். கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீட் ஷீட்டாக வச்சு பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு கீழே ஒரே நீட் லைன் போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை நடுவில் சுருக்கமாக ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் பண்ண செட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் க்ராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு வாங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக க்ராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் க்ராஸ் லைன் போட்டிருக்கீங்களா, இப்போ ஆப்போசிட் சைடில் க்ராஸ் லைன்ஸ் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3rd பாக்ஸில் நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டா இல்லை ரைட் டு லெஃப்ட் உங்களுக்கு எந்த பக்கம் வாட்ட வருதோ நீங்கள் சைடாக க்ராஸ் பண்ணி லைன்ஸ் போடுங்க. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மேலேருந்து கீழே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட வீடியோ வந்துட்டு கட் ஆகிடுச்சு, அதனால நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக ரெகுலராக வரும். அண்ட் 4th பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் லைன்ஸ் போட போகிறோம். இப்போது இந்த சைட்லேருந்து கிராஸ் லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ இந்த லைன்லேருந்து கிராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட்லேருந்து கிராஸ் லைன்ஸ் போட போகிறோம். ஏன்னா இது நெட் டிசைன். ஸோ இப்போ நான் சைடில் கிராஸ் லைன்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதா? நீங்கள் ஆக்சுவலாக இப்போ போட்டிங்கல்ல கீழே கிராஸ் லைன்ஸ், அதுக்கு மேலே நம்ம லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்ல, அது ரொம்ப ஒரு மைன்யூட்டான சின்ன கேப்பில் லைன் போடுங்க. பெரிய கேப்பில் சின்ன கேப். இது நெட் டிசைனால் ரொம்ப சின்ன கேப்பில் இந்த லைன்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சுற்றி போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் போல்டாக ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அது ரொம்ப யூனிக்காக தெரியும். நெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஸ்ட்ரெயிட்டான லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். பட் அதில் வந்து நான் முன்னாடியே ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணி காட்டிக்கிறேன். இதில் கேப் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கேன்னு. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கேப் விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக விடுங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக நடுவில் இருக்கிற இடத்துல நான் ஃபில் பண்ணிக்கிறேன். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் போட்ட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? இப்போ கொஞ்சம் நான் பெருசு லைன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு பெருசாக போட்டுக்கோங்க. அதே கிராஸ் லைன்ஸில் நான் கோடு போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லலாம் பார்க்குறப்போ ஏதோ எவ்வளோ சின்னதாக நான் கோடு போட்டிருக்கேன்னு. ஸோ இதில் கொஞ்சம் கேப் விட்டு கோடு போட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஹம்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த காலியாக இருக்க பாக்ஸில் நீங்கள் ஹம்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஹம்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் வரும். சும்மா புள்ளி வைக்காமல் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஹம்ஸ் போடுங்க. ஸோ ஹம்ஸ் போடுற அளவுக்கு கேப் விடுங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி நான் கிராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ அதேமாதிரி ஆப்போசிட்டில் கிராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஒவ்வொரு டிசைனுக்கும் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ கிராஸ் லைன்ஸ் அதை பொறுத்து தான் நம்ம போட முடியும். இப்போ நான் ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் டிசைன்ஸ் மேக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 இன்ட்டு இருக்கு இல்லையா? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்போ இன்ட்டு வர இடத்துல தான் நான் வந்து ட்ராப் புள்ளி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். க்ராஸாக இன்ட்டு போகிற இடத்துல அந்த சென்டர் பாயிண்ட் புள்ளி அந்த 2 கோடு இணையுதுங்களா, அங்கே தான் நான் டாட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே டாட்ஸ் மேக் பண்ணுங்கள். அடுத்தது அதே மாதிரி நான் கிராஸ் லைன்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சைட்லேயும் கிராஸ் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணி நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வி ஷேப்பாக இருக்க இடத்துல நீங்கள் டாட்ஸ் வைக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்ப தெரியும் 2 கோடு வி ஷேப்பாக கிராஸ் ஆகுது. அந்த வி ஷேப்பில் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சது பார்த்தீங்கன்னா இன்ட்டு போகிற இடத்துல நடு சென்டர் பாயிண்ட், செகண்டில் இருக்குது வி ஷேப்பில் இருக்க வி பாயிண்டில் வைக்கணும். அடுத்தது நான் டபுள் லைன் ஃபார்ம் பண்ணுறேன்.
ஸோ இந்த டபுள் லைன் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அதுமாதிரி நான் க்ராஸாகவும் டபுள் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த டபுள் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக போடுங்க, ரொம்ப கேப் விட்டு போடாதீங்க. 2 லைனும் ஒன்றா ஒட்டிட்டு வரணும். இப்போ போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். இப்போ அந்த 4 லைனை சுற்றி நான் டாட்ஸ் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? தெரியுதா? மேலே ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி. அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல நடுவில், ஸோ அந்த ஸ்பேஸை சுற்றி நடுவில் கோட்டை ஒட்டி நான் டாட் வைக்கிறேன். டபுள் லைன் ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் அது மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிராஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவும் உங்களுக்கு எந்த வாட்டத்தில் வருதோ நீங்கள் அந்த வாட்டத்தில் போடுங்க. நான் போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் ப்ளஸ் போடணும். ரெண்டு குறியும் வந்துட்டு இணையுது பார்த்தீங்களா? கிராஸ் ஆகுதுல்ல, இன்ட்டு வர இடத்துல நீங்கள் குட்டி ப்ளஸ் போடுங்க. ரொம்ப நீட்டி விட்டிங்கன்னா டிசைன் நல்லா இருக்காது. அந்த கோட்டு மேலே தான் நீங்கள் ப்ளஸ் போடணும். ஸோ மித்த இருக்க கேப்பில் இருக்க இடத்துல நான் குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறேன். பிக் டாட்டில் குட்டி டாட்டு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் லைன் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ட்ரிபிள் லைன் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து ஆப்போசிட்லேயும் நான் ட்ரிபிள் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஹம்ஸ் மேக் பண்ணுங்கள். ப்ரெஷர் கொடுத்து பெரிய ஹம்ஸ் மேக் பண்ணுங்கள். இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் விட்டு நான் அதே மாதிரி கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கிறேன் அண்ட் போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். வி ஷேப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஹம்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் ஹம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போது அதாவது பாக்ஸுக்குள்ளே வி ஷேப்பில் இருக்குல்ல அந்த லைன்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன்லையும் ஹம்ஸ் மேக் பண்ணிட்டோம் அண்ட் சைட்லேயும் ஹம்ஸ் மேக் பண்ணி உள்ள டாட்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், நான் அங்கே புள்ளி வைக்கிறேன் பார்த்தீங்களா? 2 கோடு இணையிற இடத்துல புள்ளி வைக்கிறேன்னா தெரியுது உங்களுக்கு? அதுக்குள்ளே நான் ஸ்பைரல் போடுறேன். ஓகேங்களா? அதாவது இன்ட் போடுறேன்ல, இன்ட் மாதிரி 2 கோடு இணையுது. 2 கோடு இணையிற இடத்துல நான் டாட்ஸ் வைக்கிறேன். நடுவில் ஸ்பைரல் வைக்கிறேன். அந்த ஸ்பைரல் வந்துட்டு நீங்கள் 2 ஷேடில் இருக்க ஸ்பைரல் போடுங்க. இல்லை 3 போட்டாலும் போடலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நான் ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் கோடு இருக்கு இல்லையா? அந்த கோட்டில் நீட்டாக ஒரு கோடு எடுத்து கொஞ்சம் பாயிண்ட் வச்சு அதில் அங்கேருந்து இழுத்துவேன். அதாவது விங்ஸ் போடணும். ஓகேங்களா? விங்ஸ் போட்டு நடுவில் டாட்ஸ் வைங்க. இது மாதிரி கிராஸ் லைன்ஸ். ஸோ அகெயின் அது மாதிரி கிராஸ் லைன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிட்டேன் சைடில். உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பாருங்கள். எனக்கு பேப்பரில் பாக்ஸ் கொஞ்சம் ஸ்பேஷியஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் உங்களுக்கு இந்த 2 கிளாஸ் இப்படி இருக்குன்னு ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ட் கிளாஸில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுமாதிரி நான் கிராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வீடியோ பாதியில் கட் ஆனதுனால என்னால் டிசைன்ஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த லைன் போடுறீங்களா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் ஸ்பைரல் போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் ஸ்பேஸ் விடுங்க. டைமண்ட் ஷேப்பில் ஸ்பைரல் இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இப்போ நான் போல்ட் பண்ணி அதே மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் அதை மாதிரி இன்ட் மேக் பண்ணிக்கிறேன். அதாவது சைட் கிராஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் பாதி வீடியோ கிட்ட வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருந்தாலும் உங்களுக்கு கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேர்ட் கிளாஸ் இன்னும் கிளியராக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்பைரல் மாதிரி போடாமல் நீங்கள் இன்ட் போடுறீங்கல்ல அதுக்குள்ளேயே போடுங்க. மைனஸ் மாதிரி போடுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு மைனஸ் மாதிரி உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. ரொம்ப லென்த்தாக போட்டிங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ப்ளஸ் மாதிரி ஆகிடும். உள்ளுக்குள்ளே அந்த டிசைன்ஸ் தெரியணும். ஸோ அதுக்காக நீங்கள் உள்ளே மைனஸ் போடுங்க. அந்த கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட்டத்துக்குள்ளே மேலே கீழே சைட்லன்ட்டு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சதா ஃபர்ஸ்ட் நான் எப்படி போட்டேன்னு? நான் போட்டதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிசைன் பாருங்கள். அதே மாதிரி டாட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணிவிட்டு அந்த 4 கட்டம் அதாவது 2 இன்ட்டு மாதிரி இருக்கலாம். அந்த இன்ட்டு இடத்துல ஒட்டி 3 மாதிரி வளைஞ்சு கீழ்வாட்டமாக போட்டு நீங்கள் நடுவில் டாட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிசைனில் வி ஷேப்பில் உள்ள இருக்கிற கட்டத்துக்குள்ளே இருக்க வி ஷேப்பில் ஹம்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு இருக்கிற கேப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுங்க. ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு ரவுண்ட் கீழ்வாட்டமாக ஒரு ஹார்ட் மேக் பண்ணி நடுவில் டாட்ஸ் வைங்க. அது ஒரு ஜிம்காஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ.